வெல்கம் மை டியர் ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பொன்னாங்கண்ணி கீரையோட பயன்கள் பற்றி ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாரத்தில் ஒரு முறையாவது கீரைகளை உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியம். அப்படி இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை கடைபிடிக்கிறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நாம் சரியான சதவீத உணவை சாப்பிட வேண்டியது மிகவும் அவசியம். குழந்தைகள், பருவமடைந்த பெண்கள், ஆண்கள், நடுத்தர வயதினர், முதியோர் என அனைவருக்கும் சரிவிகித உணவு அவசியமாகிறது. கீரை வகைகள் பார்த்திங்கன்னா சிறந்தது என பொன்னாங்கண்ணி கீரை தான் ஃப்ரெண்ட்ஸ் அழைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது அதை பற்றி பார்க்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை போட்டு அடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. இது பயனுள்ள தகவல் என்றதால் இந்த வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் எடைக்குரிய சரியான ஆரோக்கியமான டயட் அவசியம். இதற்காக பொன்னாங்கண்ணி கீரை உதவுகிறது. பொன்னாங்கண்ணி கீரையுடன் மிளகு, உப்பும் சேர்த்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை குறையும். துவரம்பருப்பு நெய்யுடன் சேர்த்து சாப்பிட்டால் உடல் எடை குறையும் என்பது பொன்னாங்கண்ணி கீரையின் தனித்தன்மை. பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டால் உடல் வலிமை பெறும், எலும்புகளும் உறுதியாகும். வாயில் இருந்து வரும் துர்நாற்றம் நமது பலவீனமாக அமையும். பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து சாப்பிட்டு வர வாய் துர்நாற்றம் போகும். பொன்னாங்கண்ணி கீரையை சாப்பிடுவதால் இதயம் மற்றும் மூளை புத்துணர்ச்சி பெறுகிறது. இதனால் நாம் சுறுசுறுப்பாகவும் செயல்பட முடிகிறது. பொன்னாங்கண்ணி கீரை மூலநோய் மற்றும் மண்ணீரல் நோய்களை குணப்படுத்தும் ஆற்றல் கொண்டது. பொன்னாங்கண்ணி கீரையை தொடர்ந்து 27 நாட்கள் சாப்பிட்டு வந்தால் அந்த அளவுக்கு கண் பார்வை நன்றாக தெரியும். பொன்னாங்கண்ணி கீரையை நன்றாக நீரிட்டு கழுவி சிறிது சிறிதாக நறுக்கி அதனுடன் பாசிப்பருப்பு, சின்ன வெங்காயம், சீரகம், பூண்டு, மிளகுத்தூள் சேர்த்து வேகமாக மசியல் செய்து சாப்பிட்டு வந்தால் அசுத்த இரத்தம் சுத்தமாகும். இரவு சரியாக தூக்கமில்லாத காரணத்தால் நீண்ட நேரம் செல்போன், கணினி போன்ற எலக்ட்ரானிக் சாதனங்களை பார்ப்பதாலும் கண்கள் சிவந்து காணப்படுகிறது. இதனை போக்க பொன்னாங்கண்ணி கீரையை பொரியல் செய்து சாப்பிட்டு வந்தால் இதன் பிரச்சனை நீங்கும். அது மட்டும் இல்லாமல் பொன்னாங்கண்ணி கீரை தங்கம் போன்ற சருமத்தை தரும் ஆற்றல் கொண்டது. இந்த கீரையை சாப்பிட்டு வந்தால் அழகு மேம்படும். பொன்னாங்கண்ணி இலைகளை பொடியாக்கி பூச்சிகள் கிடைத்த இடத்தில் வெளிப்புறமாக பூசினால் விஷக்கடி நீங்கும். பூச்சிக்கடிக்கு உடனடியாக செயல்படும் முதலீடுகளுடன் இதை சேர்த்து நீங்கள் பயன்படுத்தலாம் ஃப்ரெண்ட்ஸ். பொன்னாங்கண்ணி கீரை மற்றும் செடியின் மென்மையான தண்டுகள் சாப்பிடுவது பாலூட்டும் தாய்மார்களுக்கு உதவுகிறது. இது கல்லீரலின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதோடு தாய்ப்பாலை மேம்படுத்துகிறது. இளந்தாய்மார்களுக்கு பொன்னாங்கண்ணி கீரையை அடிக்கடி கொடுக்க வேண்டும் ஃப்ரெண்ட்ஸ். அடிக்கடி தலைவலி இருக்கும்போது பொன்னாங்கண்ணி இலையை கசக்கி நுகர்ந்து பார்த்தால் தலைவலி, தலை சுற்றல் குணமாகும். பொன்னாங்கண்ணி கீரையில் கால்சியம் சத்து அதிகம் உள்ளது. அதனால் எலும்புகள் மற்றும் பற்களுக்கு வலிமை கிடைக்கிறது. பொன்னாங்கண்ணி கீரையின் தண்டுகளை கிள்ளி மண்ணில் ஊன்றி வைத்தாலே கீரை செடி நன்றாக வளர்ந்துவிடும். இதனை நீங்கள் வீட்டிலேயே வளர்க்கலாம். கீரைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமானது மட்டும் இல்லாமல் ருசியானது கூட. உணவே மருந்து என்னும் பட்டியலில் பார்த்தீங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரைக்கு அவசியமான இடம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும்போது இந்த ஆரோக்கியமான பொன்னாங்கண்ணி கீரையை நீங்கள் உணவில் சேர்த்து பயன்பெறணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புறோம். இது போன்ற பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து பெற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.